அன்பார்ந்த மாணவர்களே, இன்று 12வது வகுப்பு உயிரி விலங்கியல் பாடத்தை படிக்க இருக்கிறோம். அனைத்து மாணவர்களும் தங்களது புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்று பாடம் 3 இனப்பெருக்க நலன், இதனுடைய 2வது பகுதியை இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். இந்த 2வது பகுதியில் நாம் இன்று பார்ப்பது மருத்துவ ரீதியான கருக்கலைப்பும் பால்வினை நோய்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த 2 பகுதிகளும் எதற்காக இன்று படிக்க இருக்கிறோம் அல்லது எதற்காக உங்கள் புத்தகத்தில் இந்த பகுதிகள் சேர்க்கப்பட்டுள்ளது என்றால், அனைவரும் இது பற்றிய உண்மைகளையும் இதனால் ஏற்படும் விளைவுகளை பற்றி கண்டிப்பாக இந்த விடலை பருவத்தில் தாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த பகுதியானது உங்கள் பாட புத்தகத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. அதில் முதல் பகுதியாகிய மருத்துவ ரீதியான கருக்கலைப்பு, மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி, MTP. இந்த மருத்துவ ரீதியான கருக்கலைப்பு என்றால் என்ன அப்படின்னு ஒரு 3 மார்க் கேள்வி உங்களுக்கு கேட்கப்படலாம். அப்போ மருத்துவ ரீதியான கருக்கலைப்பு என்றால் என்ன? அறுவை சிகிச்சையோ கருவிகள் உள் நுழைத்தலோ இன்றி விருப்பத்துடனே அல்லது வேண்டுமென்றோ கரு வளர்ச்சியை முடிவுக்கு கொண்டு வரும் மருத்துவ முறை. இந்த முறைக்கு பெயர்தான் மருத்துவ ரீதியான கருக்கலைப்பு ஆகும். சென்ற வகுப்பில் கர்ப்ப காலத்தை நாம் 3 பருவங்களாக பிரித்தோம். முதல் பருவம் 3 மாதங்களையும், 2வது பருவம் மீது ஒரு 3 மாதங்களாகவும், 3வது பருவம் 3 மாதங்களாகவும் பிரிக்கப்பட்டது. அதில் 12 வார காலத்திற்குள் கருக்கலைப்பு செய்வது மிகவும் பாதுகாப்பானது. 2வது முப்பருவத்தில் கரு வளர்ச்சியின் போது வளர்க்கரு தாயின் உடல் திசுவில் நன்கு இணைந்துள்ளதால் கருக்கலைப்பு செய்வது அதிக ஆபத்தை விளைவிக்கும். அதனால தான் முதல் முப்பருவத்திலேயே கருக்கலைப்பு செய்வது உடலுக்கு எந்தவித தீங்கும் விளைவிப்பதில்லை என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது. பாலின பாகுபாடு மற்றும் சட்டவிரோதமான பெண் கருக்கொலை போன்றவற்றை தடை செய்து சில கட்டுப்பாடுகளுடன் மத்திய அரசால் 1971ஆம் ஆண்டு கருக்கலைப்பு சட்டம் இந்திய அரசு உருவாக்கியது. இந்த பகுதி நமது பாடப்புத்தகத்தில் 42வது பக்கத்தில் இறுதியாக போடப்பட்டுள்ளது. நம்ம புத்தகத்தில் எப்படி அது பிரிண்ட் ஆயிருக்குன்னா, பாலின பாகுபாடு மற்றும் சட்ட விரோதமான பெண் சிசு கொலைன்னு போட்டிருப்பாங்க. நீங்கள் என்ன செய்யணாக்க, புத்தகத்தை எடுத்துக்கிட்டு அந்த பெண் சிசு கொலை என்பதை அடித்துவிட்டு பெண் கரு கொலை என்று மாற்றிக்கொள்ளுங்கள். அப்போ நம்ம புத்தகத்தில் 42வது பக்கத்தில் வலதுபுறம் கடைசி லைனுக்கு முந்தின லைனில் இந்த பகுதி போட்டிருக்கும். பாலின பாகுபாடு மற்றும் சட்ட விரோதமான பெண் சிசு கொலைன்னு போட்டிருப்பாங்க. அதை நீக்கிட்டு பெண் கரு கொலை என்று மாற்றிக்கொள்ளவும். நம்ம ஏற்கனவே சென்ற வகுப்பில் பெண் சிசு கொலை என்றால் என்ன, பெண் கரு கொலை என்றால் என்ன என்பதை பார்த்தோம். பெண் கருக்கொலை என்பது தாயின் வயிற்றிலேயே கருநிலையிலேயே அந்த கருவை கொல்லுவது அல்லது அழிப்பது. பெண் சிசு கொலை என்பது தாயின் வயிற்றிலிருந்து முழுவதுமாக குழந்தை பிறந்தவுடன் அந்த சிசுவை கொல்வது பெண் சிசு கொலை எனப்படும். நம்ம புக்கில் தவறுதலாக இது பிரிண்ட் ஆயிருக்குது. அதனால இந்த 42ஆம் பக்கத்தில் உள்ளதை நீங்கள் பெண் கருக்கொலை என்று மாற்றிக்கொள்ளவும், பெண் சிசு கொலைக்கு பதிலாக. அப்போ முதல் கற்பத்தை கலைப்பு செய்வது கடுமையான உளவியல் விளைவுகளை ஏற்படுத்தும். சிலர் பார்த்தீங்கன்னாக்க முதலாக கற்பம் ஏற்பட்ட உடனே கலைப்பு செய்வாங்க. அது அந்த தாய்க்கு உளவியல் ரீதியான விளைவுகளை ஏற்படுத்தலாம். அதனால கருக்கலைப்பு செய்வது உடல் ரீதியாக சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும், மன ரீதியாகவும் சில பிரச்சனையை ஏற்படுத்தும். 2வது பகுதி பால்வினை நோய்கள். இந்த பால்வினை நோய்களை STDன்பாங்க,
செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். அதுக்கு இன்னொரு பெயர் இருக்குது, இனப்பெருக்க பாதை தொற்று. அதை ரீப்ரொடக்டிவ் ட்ராக் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. அதை RTI என்று அழைக்கின்றோம். நாங்கள் படிக்கும் போதெல்லாம் அதை வெனேரியல் டிசீஸ் என்று அழைப்பார்கள், அதை VD என்று அழைப்பார்கள். இப்போ எல்லாமே ஒன்று தான், எல்லாமே இனப்பெருக்க பாதையில் ஏற்படுகின்ற தொற்றுகள். இந்த பால்வினை நோயை பற்றி இப்போ ரொம்ப தெளிவாக பார்க்க இருக்கிறோம். இந்த நோய் உங்கள் புத்தகத்தில் ஒரு அட்டவணைப்படுத்தியிருப்பாங்க. எதுக்காக இது வச்சிருக்காங்க அப்படின்னாக்க, இந்த விடலை பருவத்தில் நீங்கள் எல்லாரும் 12th படிக்கத்தட்டியும் அப்பா அம்மாவுடைய கேர்லேயே இருப்பீங்க. அடுத்த ஆண்டு கல்லூரிக்கு போகும்போது அந்த தொடர்பு துண்டிக்கப்படலாம், நீங்கள் வெளியூரில் படிக்கலாம். அப்போ நீங்களே உங்கள் உடலை பாதுகாத்துக் கொள்வதற்காக தான் இந்த பகுதியானது உங்கள் பாடப்புத்தகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இப்போ பால்வினை நோய் என்றால் என்ன? அதுக்கு செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் சொன்னோம், STD. STDனா என்ன? இட் இஸ் யூஸ்டு டு ரெஃபர் டு எ கண்டிஷன் தட் இஸ் passed from one person to another person through sexual contact. அப்போ இந்த செக்ஷுவல் கான்டாக்ட் மூலமாகவே இந்த நோயானது ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு பரவுகிறது. ஆணிடமிருந்து பெண்ணுக்கோ, பெண்ணிடமிருந்து ஆண்களுக்கோ, அல்லது ஆணிடமிருந்து ஆண்களுக்கோ, அல்லது பெண்ணிடமிருந்து பெண்களுக்கோ பரவலாம். இந்த நோயை உண்டாக்கும் பொழுது, பரவக்கூடிய நோய்கள் பார்க்கும் பொழுது, இந்த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸில் இன்னும் 2 நோய்கள் இருக்குது. குறிப்பாக கல்லீரல் அலர்ஜி, ஹெப்பாட்டிட்டிஸ் B என்று அழைப்பார்கள். மற்றொன்று HIV. இது எய்ட்ஸ் நோய், ஹியூமன் இம்யூனோ வைரஸ் தொற்றுக்கள். இதுவும் பால் உறவின் மூலமாகவே தோன்றும். அது மட்டுமின்றி இந்த நோயாளிகள் பயன்படுத்திய உட்செலுத்தும் ஊசிகள், அறுவை சிகிச்சை கருவிகள், இரத்தம் செலுத்துதல் மற்றும் தொற்று கொண்ட தாயிடமிருந்து பரவுகிறது. இந்த கடைசி வார்த்தையை பார்த்தீங்கன்னாக்க, இந்த கல்லீரல் அலர்ஜியோ அல்லது HIV நோய் ஒரு தாய்க்கு இருந்ததுன்னா, அந்த தாய் கருவுற்று இருந்தால் அது தாய்சை இணைப்பு திசு வழியாக தாயின் கருப்பையில் உள்ள கருவையும் அந்த நோய் தாக்கும் வல்லமையுடையதாக இருக்குது. பொதுவாக பால்வினை நோய்கள் அனைத்தும் 15 to 24 வயதினிடம் தொற்று ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் பள்ளியில் படிக்கும் பொழுது உங்களுக்கு பாதுகாப்பாக பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இருந்தார்கள். நீங்கள் கல்லூரிக்கு போகும் பொழுது சில வெளியூரில் சென்று படிக்கலாம். அப்போ உடல் ரீதியாக தவறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இது போன்ற நோய்கள்லாம் வர்றதற்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது என்று இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்போ எந்தெந்த நோய் கிருமி இந்த பால்வினை நோயை உண்டாக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் படியாக பாக்டீரியாக்கள், 2வது வைரஸ்கள், 3வது புரோட்டோசோவாக்கள், 4வது பூஞ்சைகள் மற்றும் ஒட்டுண்ணிகள். இதன் மூலமாகவே பால்வினை நோய் ஒரு மனிதனிடமிருந்து மற்றொரு மனிதனுக்கு பரவுகிறது. இந்த பால்வினை நோய்களில் பாக்டீரியாக்கள் மூலமாக பரவுகின்ற நோய்கள் உங்கள் புத்தகத்தில் கொடுத்ததை நான் இங்கே குறிப்பிட்டிருக்கேன். முதல் படியாக கொனீரியா, இதை வெட்டை நோய் என்று அழைப்பார்கள். 2வது நோய்க்கு பேரு கிரந்தி அல்லது மேகப்புண் அல்லது சிப்லீஸ் என்று அழைப்பார்கள். 3வது நோய்க்கு கிளாமிடியாசிஸ். 4வதாக பிறப்புறுப்பு அக்கி. இந்த 4 நோய்களும் 1 மார்க் கேள்வியில் கேட்கலாம். எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்டீரியா மூலம் கீழ்கண்டவற்றில் எந்த நோய் பாக்டீரியா மூலம் பரவுகிறது அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் இதில் 4ல் ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க. மற்ற 3ம் வைரஸ் மூலமாகவோ அல்லது பூஞ்சைகள் மூலமாகவோ அல்லது புரோட்டோசோவா மூலமாகவோ பரவுகின்ற நோய்களை கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த 4 நோய்களையும் நன்றாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ நம்ம இந்த கொனீரியா நோயை பற்றி இப்பொழுது பார்க்க போகிறோம். இந்த நோயை பார்க்கும் பொழுது கொஞ்சம் தைரியமாக நீங்கள் இருந்து கொள்ள வேண்டும்.
உதாரணமாக கொனீரியாவை வெட்டை நோய் என்று அழைப்போம். இந்த நோய் முழுக்க முழுக்க உடல் உறவு மூலமாகவே இது பரவுகிறது. ஒரு மனிதனிடமிருந்து மற்றொரு மனிதருக்கு, ஆணிடமிருந்து பெண்ணுக்கோ பெண்ணிடமிருந்து ஆணுக்கோ பரவலாம். முதல் படியாக நாம் பார்ப்பது ஆண்களில் இந்த தொற்று எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண் குறியில் உள்ள வெளிப்புறத்திலேயும் சிறுநீர் வருகின்ற துளை வழியாக உட்புறத்திலும் சிறிய புண்கள் ஏற்படும். இந்த புண்களிலிருந்து சீல்லாம் வடிய ஆரம்பிச்சிடும். அப்போ சிறுநீர் கழிக்கும் பொழுது பயங்கரமான எரிச்சல் ஏற்படும். இது ஆண்களுக்கு. இதே போல பெண்களுக்கும் பெண் இனப்பெருக்க கால்வாய் வழியாக உள்ள உட்புறத்தில் இதே போன்ற புண்கள் ஏற்படும். அந்த புண்களிலிருந்து சீல்லாம் வடிய ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த நோயை உண்டாக்கக்கூடிய நோய் கிருமியின் பெயர் என்ன? இது ஒரு பாக்டீரியா, நிசெரிசியா கொனீரியே என்ற பாக்டீரியா. இந்த பாக்டீரியா எப்படி பாதிப்பை உண்டாக்குதுனாக்க, சிறுநீர் வடிகுழாயில சிறு சிறு பொக்களங்களை ஏற்படுத்துது. மலக்குடல், தொண்டை, பெண்களின் கருப்பை வாய் ஆகிய பகுதிகளில் பாதிப்பை ஏற்படுத்துது. இந்த பிறப்பு பாதையில் வலி அதிகமாக இருக்கும். சீல் வடிதல், சிறுநீர் கழிக்கும் பொழுது எரிச்சல் உணர்வு ஏற்படும். சாதாரணமாகவே நம்ம தோல் பகுதியில் ஏதாவது புண்ணு இருந்துச்சுன்னா அந்த புண்ணுல கடல் நீரில் காமிச்சிங்கனாக்க அது பயங்கரமான எரிச்சலை உண்டாக்கும். அதே போல கடல் நீரில் உப்பு இருப்பது போல சிறுநீர்லையும் உப்புக்கள் காணப்படுது. அவை இந்த புண்களில் வழியாக படும் பொழுது பயங்கர எரிச்சல் இருக்கும். இந்த தொற்று எத்தனை நாட்களில் நம்மளுக்கு தொற்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு மனிதன் தவறுதலாக ஒழுக்கமுடையவனாக இருந்தால் அவனுக்கு 2 அல்லது 5 நாட்களில் இந்த தொற்றானது அவனது பால் இனப்பெருக்க உறுப்பில் தொற்றி வெளிப்படையாக புண்களை ஏற்படுத்தும். அதனால நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். குறிப்பா நல்ல ஒழுக்கத்தோட இருக்கணும். இரண்டாவது பகுதி, இரண்டாவது நோய் கிராந்தி அல்லது மேகப்புண், இதை சிப்ளிஸ் என்று அழைப்பார்கள். இந்த நோய் பார்த்தீங்கன்னாக்க, இந்த மாதிரி உடம்புல முதுகு புறத்திலையும் இந்த மாதிரி சிறிய சிறிய புண்கள் தோல் எல்லாம் ஏற்படும். அதுக்கு பிறகு கைகள் உள்ளங்கையிலையும் பார்த்தீங்கன்னா இதே போல புண்கள் ஏற்படும். இப்போ ஒரு தாய் கருவுற்ற தாய் இருந்தானா அந்த தாய்க்கு இதே கிராந்தி நோய் இருந்துச்சுன்னா அல்லது சிப்ளிஸ் இருந்துச்சுன்னா அது தாய் சேய் இணைப்பு திசு வழியாக பிறக்கின்ற குழந்தையும் பாதிப்புக்கு உள்ளாகும். கண்கள் பாதிக்கு அடையலாம், கண் தெரியாம கூட போகலாம். அப்ப இந்த நோயை ஏற்படுத்தக்கூடிய அல்லது சிப்ளிஸ் நோயை ஏற்படுத்தக்கூடிய நோய் கிருமி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ட்ரிபோனிமா பாலிடம். இது 1 மார்க்ல கேட்பாங்க. சிப்ளிஸ் நோயை அல்லது கிராந்தி நோயை ஏற்படுத்தக்கூடிய நோய் கிருமியின் பெயர் என்னன்னு கேட்பாங்க. இதுல 3 ஸ்டேஜ் இருக்குது. முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை. இந்த முதல் நிலையில என்ன நடக்கும்னாக்க, பால் உறுப்புகளின் புறப்பகுதிகளில் வலியற்ற புண்கள் ஏற்படும். நம்ம முன்னாடி பார்த்த கொனீரியால பார்த்தீங்கன்னா பயங்கரமா வலி இருக்குன்னு சொன்னேன். ஆனா இதுல வலிகளற்ற புண்கள் ஏற்படும். 2ஆவது நிலையில தோல் புண்கள், நம்ம முதல் பார்த்தபோது ஒரு படத்தை காமிச்ச பார்த்தீங்களா, அதுல உடம்புல முதுகுப்புறத்துலாம் புண்கள், தோல்ல புண் ஏற்படுதல், சொறி ஏற்படும், தோல் தடித்து காணப்படும், மூட்டுகளில் வீக்கம் ஏற்படும், காய்ச்சல் இருக்கும், முடியெல்லாம் உதிர ஆரம்பிச்சிடும். இது 2ஆவது நிலை. 3ஆவது நிலையில மூக்கு அன்னப்பகுதியில் நாள்பட்ட புண்கள் இருக்கும், இயக்கமின்மை ஏற்படுது, மனநில பாதிப்பு. இப்ப நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னாக்க, தம்பதிகள் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய ஹோட்டல்ல தற்கொலை செய்து கொண்டால் கணவன் மனைவி தற்கொலை. காரணம் என்ன போட்டிருப்பாங்கன்னாக்க, அவங்க கடன் தொல்லையால் தற்கொலைன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே அது இருக்காது. அவங்களுக்கு என்ன இருக்குன்னாக்க, இந்த மாதிரி பால்வினை நோய் இருக்கும், நல்ல குடும்பத்தில் இருந்திருப்பாங்க. இவங்க மருத்துவரை சென்று பார்ப்பதற்கு வெட்கப்பட்டு தற்கொலை செய்து கொள்வார்கள். அதை இந்த மாதிரி வேற மாதிரி திருச்சி மாற்றி போட்டுருவாங்க. எப்படின்னாக்க, கடன் தொல்லையால் கணவன் மனைவி தற்கொலைன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னாக்க அவங்களுக்கு இந்த நோய் இருந்திருக்கலாம். இப்போ 3ஆவது நிலையில பார்த்தீங்கன்னா, அதாவது பரவும் தன்மையற்ற கட்டிகள்லாம் உடல்ல ஏற்படும். இந்த நோய் எத்தனை நாட்கள்ல ஒரு ஆளிடமிருந்து மற்றொரு ஆளை தொற்று பார்த்தீங்கன்னாக்க, 10 நாட்கள்லேருந்து 90 நாட்களுக்குள்ளாக இந்த நோய் தொற்றிவிடும். கிளாமிடியாசிஸ். இந்த கிளாமிடியாசிஸ் என்பது பார்த்தீங்கன்னா, கண்ணில் இமை பகுதியில் இந்த மாதிரி கொப்பளங்கள் தோன்றலாம். தொண்டை பகுதியிலையும் இதே போல கொப்பளங்கள் ஏற்படலாம். சுவாச பாதை இவைகளெல்லாம் கொப்பளங்கள் ஏற்படுகிறது. இந்த நோயை உண்டு பண்ணுகின்ற கிருமியின் பெயர் பார்த்தீங்கன்னாக்க கிளாமீடியா
ட்ரோகோமேடிஸ். கண் இமையில அரிப்பு ஏற்படும். சிறுநீரக இனப்பெருக்க பாதை, சுவாச பாதை மற்றும் கண்ணின் கன்ஜெக்டிவா ஆகிய பகுதியில் உள்ள தூண் எபித்தீலிய செல்கள் பாதிப்படைகிறது. இந்த தொற்று 2 அல்லது 3 அல்லது 6 வாரங்களுக்குள்ளாக தொற்றானது வெளிப்படும். அடுத்ததாக லிப்போகிரானுலோமா வெனேரியம். இந்த நோய்க்கு எப்படின்னாக்க ஆண்களுடைய ஆண்குறியில இது போன்று பொக்களங்கள் ஏற்பட்டு அதிலிருந்து சீழ்வடிய ஆரம்பிச்சிடும். அதே போல பெண்கள்லையும் இதே போல பொக்களங்கள் ஏற்படுகிறது. இந்த நோயை உண்டு பண்ணக்கூடிய நோய்க்கிருமியின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிளாமிடியா ட்ரோகோமோடிஸ். இது என்னன்னா பிறப்புறுப்புகளின் தோல் கோழைப்படல பாதிப்பு ஏற்படும். சிறுநீர் வடிகுழாய் அலர்ஜி ஏற்படுகிறது. உள்கருப்பை வாயில அலர்ஜி ஏற்படுகிறது. ஆங்காங்கே கேடு தரும் புண்கள் தோன்றுகிறது. இனப்பெருக்க உறுப்பு யானைக்கால் நோய் என்று அழைக்கப்படுகிறது. இது 2, 3 அல்லது 6 வாரங்களில் இந்த நோய் தொற்று வெளிப்படையாக தெரிய தொடங்கிவிடுகிறது. அடுத்து வைரஸ் மூலம் பரவக்கூடிய பால்வினை நோயை பற்றி பார்க்க இருக்கிறோம். இதுல பிறப்புறுப்பு அக்கி, பிறப்புறுப்பு மறுக்கள், கல்லீரல் அலர்ஜி, எய்ட்ஸ் நோயெல்லாம் இந்த வைரஸ் பால்வினை நோய் தொற்றுல வருகிறது. இத முதல் படியா பிறப்புறுப்பு அக்கிய பார்க்க போறோம். இதுல ஆண்களுடைய ஆண் குறியிலையும் பெண்களுடைய பெண் குறியிலையும் இது போன்ற பொக்களங்கள்லாம் தோன்ற ஆரம்பிக்குது. இதுல இந்த நோயை உண்டு பண்ணக்கூடிய வைரஸின் பெயர் பார்த்தீங்கன்னாக்க ஹெர்பஸ் சிம்ப்ளக்ஸ். இது பெண்கள்ல பெண்குறி வெளியிதல், சிறுநீர் வடிகுழாயை சுற்றி புண்கள் ஏற்படுகிறது. ஆண்குறியை சுற்றி புண்கள் ஏற்படுது. சிறுநீர் கழிக்கும் போது வலி இருக்கும். மாதவிடாய் சுழற்சிகளுக்கு இடையே இரத்தப்போக்கு. பொதுவாக மாதவிடாய் நிலையில மட்டும்தான் இரத்தப்போக்கு ஏற்படும். ஆனா இந்த பிறப்புறுப்பு அக்கி நோய் ஏற்பட்டால் அந்த பெண்களுக்கு மாதவிடாய் சுழற்சிக்கு இடைப்பட்ட நாட்களிலும் இரத்தப்போக்கு ஏற்படுகிறது. இறுதியாக தொடை இடுக்குகளில் நிணநீர் முடிச்சுகளிலும் வீக்கம் ஏற்படும். அடுத்தபடியாக உள்ள பிறப்புறுப்பு மறுக்கள். இந்த மறைவாக உள்ள இடத்துல ஜெனிட்டல் வாட்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. பப்ளிக் ஏரியால ஆண்கள்ல இந்த மாதிரி காணப்படுகிறது. பெண்களையும் இதே போல மறுக்கள் காணப்படுகிறது. இதுவும் ஒரு வைரஸ் மூலம் ஏற்படுகின்ற ஒரு தொற்று நோய். இது இந்த வைரஸ் பேர் என்னன்னாக்க மனித பாப்பிலோமா வைரஸ் சொல்லுவாங்க. இந்த வைரஸ் என்ன செய்யுதுன்னா இன உறுப்புகளின் வெளிப்பகுதி, கருப்பை வாய், மலவாயை சுற்றிய பகுதிகளில் கடினமான புடைப்புகள் அல்லது கட்டிகளை தோற்றுவிக்கிறது. இது 1 to 8 மாதங்களுக்குள்ளாக இந்த தொற்று வெளிப்படுகிறது. அடுத்தபடியா உள்ளது கல்லீரல் அலர்ஜி. இந்த கல்லீரல் அலர்ஜில இதுல பாத்தீங்கன்னாக்க கல்லீரல் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு ஹெப்பாட்டிட்டிஸ் பி வைரஸ் மூலம் இது தொற்று ஏற்படுகிறது. இந்த தொற்று வெளிப்படையாக தோன்றும் பொழுது இந்த மாதிரி தலைப்பகுதியிலேயோ முகப்பகுதியிலேயோ இது போன்ற ஒரு அமைப்பு தோன்றும். இந்த உண்டு பண்ணக்கூடிய அந்த வைரஸ் கல்லீரலை கொஞ்சம் கொஞ்சமாக அழிவு பாதைக்கு கொண்டு செல்கிறது. இதை தோற்றுவிக்கிற அந்த வைரஸுக்கு பெயர் ஹெப்பாட்டிட்டிஸ் பி வைரஸ் சொல்றோம். இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் பி வைரஸ் ஆனது கல்லீரலை தாக்கும் பொழுது சோர்வு, மஞ்சள் காமாலை, காய்ச்சல், தோல் தடிப்பு, வயிற்று வலி ஏற்படுகிறது. மேலும் கல்லீரல் இறுக்கம் இறுதி நிலையில கல்லீரல் செயலிழந்து மரணம் ஏற்படும். ஜூலை 28 வேர்ல்டு ஹெப்பாட்டிட்டிஸ் டே என்று அழைக்கப்படுகிறது. எய்ட்ஸ் நோய் இது மனித தடைக்காப்பு குறைப்பு வைரஸ்.
ஹெச்ஐவி வைரஸ் சொல்கிறோம். இந்த வைரஸ் ஆனது நிணநீர் முடிச்சுகள் பெரிதாதல், நீண்ட நாட்கள் காய்ச்சல் இருக்கும், நீண்ட நாள் வயிற்றுப்போக்கு இருக்கும், உடல் எடை படிப்படியாக குறைந்து கொண்டே இருக்கும், இரவில் அதிகமாக வியர்க்கும். இது 2 முதல் 6 வாரங்களுக்குள்ளாகவோ அல்லது 10 ஆண்டுகள் கழித்தோ இந்த எய்ட்ஸ் நோய் தொற்று வெளிப்படுவதற்கு இந்த காலங்கள் இன்குபேஷன் காலம் என்று அழைப்பார்கள். இந்த காலங்களில் இந்த வைரஸ் இருப்பது தெரிந்தாலும் ஆனால் அந்த வைரஸால் ஏற்படுகின்ற பாதிப்பு இந்த 10 ஆண்டுகளுக்குள்ளாக ஒன்றும் நடப்பதில்லை. அதற்கு பின்னர் தான் அந்த தொற்று ஏற்பட்ட நோயாளி நோயினால் பாதிக்கப்படுவார். பூஞ்சைகள் மற்றும் புரோட்டோசோவா மூலம் ஏற்படும் பால்வினை நோய். இந்த பூஞ்சைகள் மூலமாக ஏற்படுகின்ற நோயை கேண்டிடியாசிஸ் என்று அழைப்பார்கள். அதே போல புரோட்டோசோவா மூலம் ஏற்படுகின்ற அந்த நோயை ட்ரைகோமோனியாசிஸ் என்று அழைக்கப்படுகிறது. இதில் முதல் பூஞ்சைகள் மூலமாக ஏற்படுகின்ற நோயை பார்க்க போகிறோம். இந்த பூஞ்சைகள் மூலமாக ஏற்படும் பால்வினை நோயில் கேண்டிடியாசிஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கேண்டிடியாசிஸ் வந்துச்சுனாக்க நாக்கு பாருங்க ஒரே புள்ளி புள்ளியாக தெரியுது. அதே போல் தொண்டையினுடைய உட்பகுதியிலையும் இதே போல் புண்ணுகள் தோன்றுகிறது. இது மறைவான உறுப்புலையும் இதே போல் புண்ணுகள் ஏற்படுகிறது. இது எல்லாம் பூஞ்சைகளில் ஈஸ்ட் மூலமாக தோற்றுகின்ற ஒரு தொற்று வியாதி. இது பால்வினை நோய். தகாத உறவுகள் மூலமாக மட்டுமே இந்த நோயானது ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு பரவும். இப்போ இந்த நோயை உண்டு பண்ணக்கூடிய அந்த பூஞ்சையின் பெயர் கேண்டிடா அல்பிகன்ஸ். இது வாய், தொண்டை, குடல் பாதை மற்றும் கலவை கால்வாய் பகுதியில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கலவை கால்வாயில் அரிப்பு, புண்கள் மற்றும் திரவ மிகை போக்கு ஏற்படும். வலியுடன் சிறுநீர் கழிக்கப்படுகிறது. இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இந்த நோய் தகாத உறவு மூலமா ஏற்படுகிறது. புரோட்டோசோவா பால்வினை நோய் ட்ரைகோமோனியாசிஸ் என்று அழைப்பார்கள். இது பெண்களுடைய இனப்பெருக்க வாய், அதாவது கருப்பை வாய் பகுதியில் இது போன்ற ஒரு நிலை ஏற்படுது. இது கருப்பையோடைய பெரிதாக்கப்பட்ட ஒரு படம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்க இந்த ட்ரோகோமோனியாசிஸ் என்ற இந்த புரோட்டோசோவானது இதனுடைய அறிவியல் பெயர் ட்ரோகோமோனாஸ் வாஜினாலிஸ். இது கலவை கால்வாய் அலர்ஜி ஏற்படுத்துகிறது. பச்சல் மஞ்சள் கலந்த கலவை கால்வாய் திரவ வெளிப்பாடு. இந்த புரோட்டோசோவா மூலமாக அதிகமான திரவமானது பச்சை நிறத்திலேயோ அல்லது மஞ்சள் கலந்த நிறத்திலேயோ வெளி வந்து கொண்டே இருக்கும். இதனால் அரிப்பு மற்றும் எரிச்சல் உணர்வு ஏற்படும். பெண்களுக்கு சிறுநீர் வடிகுழல் அலர்ஜி ஏற்படுது. ஆண்கள்ல விந்தக மேல் சுருள் நாள அலர்ஜி. இந்த விந்தக மேல் சுருள் நாள அலர்ஜி ஏற்பட்டு புராஸ்ட்ரேட் சுரப்பியும் அலர்ஜி ஏற்படுது. அப்போ இது முழுவதுமாக பால்வினை நோய், அதாவது தகாத உறவு உடல் உறவு மூலமாக மட்டுமே இந்த நோய் ஏற்படுகிறது. ஒருவருக்கு இந்த நோய் தொற்றியவுடன் 4 நாட்களிலிருந்து 28 நாட்களுக்காக உள்ளாக இந்த நோய் வெளிப்பாடு தோன்றும். அடுத்து நாம் பார்ப்பது பால்வினை நோய்களை வருமுன் காத்தல். எப்படி பால்வினை நோய் வராம நம்ம காத்து கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இதுல பலருடன் பாலுறவு கொள்வதை தவிர்த்தல், அதுதான் மிக முக்கியமானது. இதன் மூலமாக பால்வினை நோய் முழுவதுமாக வராம காத்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் கருத்தடை உரைகளை பயன்படுத்துதல். அப்படி பால்வினை நோய் வந்தா மருத்துவ சிகிச்சை செய்து அந்த நோயை குணப்படுத்தலாம். அடுத்து நாம் பார்ப்பது உலக சுகாதார நிறுவனம் WHO அறிக்கையின்படி ஒவ்வொரு நாளும் பால்வினை தொற்றால் 1 மில்லியன் மக்கள் பாதிப்படைகின்றனர். உலகில் அதிகம் HIV தொற்று உள்ள நாடுகளில் நம் நாடு 3வது இடத்தில் உள்ளது. இந்த உலகில் 2.1 மில்லியன் மக்களிடம் HIV உள்ளதாக WHO 2017 ஒரு அறிக்கை வெளியிட்டது.
அடுத்து நாம் மிக முக்கியமாக பார்க்க இருப்பது கருப்பை வாய் புற்றுநோய். இந்த கருப்பை வாய் புற்றுநோய் பெண்களுக்கு மிக அதிகமாக ஏற்படுகிறது. இந்த பால் வழி பரவும் வைரஸான மனித பாப்பிலோமா வைரஸ் கருப்பை வாய் புற்றுநோய் தோற்றுவிக்கிறது. இது 1 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. மனித பாப்பிலோமா வைரஸ் கருப்பை வாய் புற்றுநோயை தோற்றுவிக்கிறது. கருப்பை வாய் பிறழ்வாக்கம் செர்விக்கல் டைஸ்ப்ளீசியா அப்படிம்பாங்க என்னும் இயல்புக்கு மாறாக வளர்ச்சி அடைகிறது. அப்ப கருப்பை வாய் பகுதியில் உள்ள செல்கள் இயல்புக்கு மாறான வளர்ச்சியை அடைகிறது இந்த வைரஸ்கள் மூலமாக. இப்ப கருப்பை வாய் புற்றுநோயுடைய அறிகுறிகள், ஒருவருக்கு கருப்பை வாய் புற்றுநோய் வந்தா அவருக்கு என்னென்ன அறிகுறிலாம் முதலில் தோன்றும் அப்படின்னு பார்த்தோம்னா, கருப்பை கால்வாய் திரவம் மிக அதிகமாக சுரந்து கொண்டே இருக்கும். இடுப்பு பகுதியில் வலி ஏற்படும். இயல்புக்கு மாறாக வளர்ச்சியை அடைகிறது. அந்த கருப்பை வாய் பகுதியில செல்கள் இயல்புக்கு மாறாக வளர்ச்சி அடைகிறது. புற்றுநோய் என்றாலேயே பொதுவாக செல்கள் வேகமாக வளரும், கட்டுப்பாடின்றி வேகமாக வளர்வதுதான் புற்றுநோய் சொல்லியிருக்கோம். அப்ப இந்த கருப்பை வாய் பகுதியில் உள்ள செல்கள் மிக வேகமாக வளர்ச்சி அடைகிறது. இந்த கருப்பை வாய் புற்றுநோயை நம்ம ஒரு 2 படம் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா இது பெண்களுடைய கருப்பை வாய், அதாவது அந்த யுட்ரஸ் என்று அழைக்கக்கூடிய கருப்பை வாயுடைய வெளிப்புறப்பு, அதாவது வாய்ப்பகுதி, செர்விக்கல் பகுதி. இந்த பகுதியில் செல்கள் மிக வேகமாக வளர்ச்சி அடைகிறது, இயல்புக்கு மாறாக உள்ளது. அதே போல இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப தெளிவாக தெரியும். இந்த கருப்பை வாய் பகுதியில் செல்கள் இயல்புக்கு மாறாக வளர்ச்சியுற்று காணப்படுகிறது. இந்த கருப்பை வாய் திரவமும் அதிகமாக சுரந்து கொண்டே இருக்கும். அப்போ கருப்பை வாயில புற்றுநோய் ஏற்படும் பொழுது இது ஏற்பட முக்கியமான காரணிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 காரணி. ஒன்று பலருடன் பாலியல் தொடர்பு கொள்பவர்களுக்கு இந்த கருப்பை வாய் புற்றுநோய் வர்றதுக்கு அதாவது 100% வாய்ப்பு உள்ளது. அதுக்கப்புறம் நீண்ட நாட்களாக கருத்தடை மாத்திரைகள் பயன்படுத்துதல். இந்த தம்பதியர்கள் குழந்தை வேண்டாம் என்பதற்காக பல ஆண்டுகளாக மருத்துவரின் ஆலோசனை இன்றி பல ஆண்டுகளாக கருத்தடை மாத்திரைகளை உட்கொள்வார்கள். இதன் மூலமாகவும் கருப்பை வாய் புற்றுநோய் ஏற்படலாம். அப்ப இதுவும் ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. கருப்பை வாய் புற்றுநோய் உருவாக்கும் காரணிகள் என்னன்னு கேட்டோம்னா, பலருடன் பாலியல் தொடர்பு கொள்ளுதல், கருத்தடை மாத்திரைகளை நீண்ட நாட்கள் பயன்படுத்துதல். அடுத்து கருப்பை வாய் புற்றுநோயை கண்டறியும் முறைகள். எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னாக்க 2 டெஸ்ட் இருக்குது. ஒரு டெஸ்ட் HPV ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் ஆய்வு, அப்புறம் பாப் சிமியர் சோதனைன்னு சொல்லுவாங்க, அல்லது பாப் பூச்சி சோதனை. இது கருப்பை வாய் பகுதியிலிருந்து சில செல்களை எடுத்து அதில் உள்ள புற்றுநோயை கண்டறிதல். இந்த 2 முறைகளில் தான் கருப்பை வாய் புற்றுநோயானது கண்டறியப்படுகிறது. இந்த கருப்பை வாய் புற்றுநோயுடைய நிலைகளை கண்டறியும் ஆய்வுகள். தற்சமயம் கருப்பை வாய் புற்றுநோய் எந்த அளவு பாதிப்புக்கு உள்ளாய் இருக்குது என்பதை கண்டறிய எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், பிஇடி ஸ்கேன் போன்றவைகளை பயன்படுத்தி கருப்பை வாய் புற்றுநோயின் நிலைகளை கண்டறியலாம். தற்சமயத்தில் கருப்பை வாய் புற்றுநோய் குணப்படுத்தும் முறைகள். கருப்பை வாய் புற்றுநோயை எவ்வாறெல்லாம் குணப்படுத்துகிறார்கள் என்றால், கதிர்வீச்சு சிகிச்சை செய்யப்படுகிறது. இந்த கதிர்வீச்சு சிகிச்சையானது மற்ற புற்றுநோய்களுக்கு செய்வதை போன்று இந்த கருப்பை வாய் பகுதியில் கதிர்வீச்சு சிகிச்சை அளிக்கப்படுகிறது, அல்லது அறுவை சிகிச்சை செய்யப்படுகிறது. அந்த அபரிவிதமான வளர்ச்சி அடைந்த செல்களை அறுவை சிகிச்சை மூலமாக நீக்கப்படுகிறது. 1வதாக வேதி மருந்து சிகிச்சை. அப்போ ஹீமோதெராப்பி என்று அழைப்பார்கள். இதன் மூலமாக கருப்பை வாய் புற்றுநோயானது முழுமையாக குணப்படுத்தப்படுகிறது. இந்த நவீன தொழில்நுட்பங்கள் மூலமாக கருப்பை வாய் புற்றுநோய் தாக்குவதற்கு முன் ஏற்படும் முந்தைய மாற்றங்களை கண்டறியலாம். எனவே 30 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை இந்த பாப் ஸ்மியர் டெஸ்ட் சோதனை செய்து கொள்ள
பரிந்துரைக்கப்படுகிறது. ஏன் நம்ம இந்த பாடத்தை வந்து ரொம்ப அதிகமாக நிறைய ஸ்லைடு மூலமாக நான் இதை ஏன் சொல்லியிருக்கேனாக்க, பெண்கள் புற்றுநோய் என்றாலேயே இந்த கருப்பை வாய் புற்றுநோய் தான் மிக அதிகமாக பாதிப்படைகிறார்கள். மார்பக புற்றுநோயை விட கருப்பை வாய் புற்றுநோய் மிக அதிகமாக பாதிப்புக்குள்ளாகிறார்கள் பெண்கள். இப்போ இந்த கருப்பை வாய் புற்றுநோயை கூட தடுப்பூசி போடலாம். தடுப்பூசி எப்போ போடுவாங்கன்னாக்க, பால் பண்புகள் செயல்பாட்டுக்கு வருவதற்கு முன்பே, அதாவது 9 முதல் 13 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுவதன் மூலமாக முதல்நிலை தடுப்பு தொடங்கப்படுகிறது. அப்போ அந்த பெண்கள் வந்து பருவ முதிர்ச்சி அடைவதற்கு முன்பாகவே இந்த தடுப்பூசியை நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதன் மூலமாக இந்த கருப்பை வாய் புற்றுநோய் பரவலை அல்லது வருவதை நாம் தடுத்து கொள்ளலாம். ஒருத்தருக்கு புற்றுநோய் தோன்றும் வாய்ப்பு குறைத்தல் எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, பல வழிகள் இங்கு சொல்லியிருக்காங்க. ஒன்று சத்தான உணவு, ரெண்டாவது புகையிலை தவிர்த்தல், புகையிலை போடுவதை தவிர்க்க வேண்டும். மூன்றாவதாக இளம் வயது திருமணம் தவிர்த்தல். நம்ம ஏற்கனவே என்ன படிச்சோம்னாக்க, ஆண்களுக்கு 21 வயதும் பெண்களுக்கு 18 வயதுமாக திருமண வயதை அரசாங்கம் நிர்ணயித்து உள்ளதுன்னு சொன்னேன் போன வகுப்புல. தற்சமயம் அந்த பெண்களுக்கு வயது 18 வயதை 21ஆக உயர்த்தி மாநில அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் ஒரு சட்டத்தை இயற்ற உள்ளதாக நான் போன வகுப்பில் சொன்னேன். அப்படி இளம் வயதில் திருமணத்தை தவிர்த்தோம் என்றாலேயே கருப்பை வாய் புற்றுநோய் வருவதிலிருந்து பெண்களை காப்பாற்றிக் கொள்ளலாம். ஓரின இனப்பெருக்கம், சீரான உடற்பயிற்சி, இவைகளை நாம் செய்து கொண்டு வந்தோம் என்றால் புற்றுநோய் தோன்றும் வாய்ப்பை படிப்படியாக குறைத்து விடலாம். இப்போ இந்த இது வந்து உங்களுக்கு போட்டிருக்க இந்த கொஸ்டின் மார்க், ஏன் இந்த வகுப்புல இந்த மாதிரி ஒரு வகுப்பு சார் எடுத்தாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இது முழுக்க முழுக்க உங்களை பாதுகாப்பதற்காகவே, இது போன்ற நோய்கள், பால்வினை நோய்களிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்காகவே இந்த பாடப்பகுதியானது உங்களுக்கு 12வது வகுப்பு உயிரி விலங்கியல் மாணவர்களுக்கு வைக்கப்பட்டுள்ளது. அதனால் இந்த பாடப்பகுதியை நன்றாக படித்துக் கொள்ளுங்கள். இது படிப்பது உங்களது வாழ்க்கை முழுவதும் பயனுள்ளதாக இருக்கும். வணக்கம்.